கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். இரண்டாவதாக நாம் சில வசனங்களை பார்ப்போம். கர்த்தராலே மனுஷனுடைய நடைகள் வாய்க்கும். ஆகையால் மனுஷன் தன் வழியை அறிந்து கொண்டபடி தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லாதே. கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன்னை ரட்சிப்பார். நம்ம சில சமயம் பாருங்கள், தீமைக்கு தீமை நான் செய்வேன், நான் கட்டி தான் ஆவேன், தீமை செஞ்சு தான் ஆவேன்னு சொல்கிறோம் இல்லையா? ஆனால் நம்ம என்ன இல்லை, தீமை அப்படி செய்யக்கூடாது. தீமைக்கு சரி கட்டுன்னு சொல்லாதேன்றார். ஏன் சொல்லக்கூடாதுன்னா, கர்த்தருக்கு காத்திருக்கணும், அவர் உன்னை ரட்சிப்பார். நம்ம கர்த்தருக்கு காத்திருக்கும் போது அவர் நம்ம என்ன செய்கிறாரு, ரட்சிக்கிறார் பாருங்கள். அதனால தான் நம்ம என்ன செய்கிறோம், தீமைக்கு தீமை செய்யலாம், நன்மையை செய்கின்ற ஆண்டவர். தன் தகப்பனையும் தன் தாயையும் தூஷிக்கூட தீமை காரில் அணைந்து போகும். தீபம்ன்றது என்னது, வீடு. தன் தகப்பனையும் தாய் என்ன செய்யக்கூடாதான், தூஷிக்கக்கூடாது. இந்த காலத்தில் பாருங்கள், தகப்பன் தாயெல்லாம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வீடு வாசல் ஏற்படுத்தி சொத்து சுதந்திரத்தை கொடுத்து படிக்க வச்சு திருமணத்தை பண்ணி பேரப்பேத்திகளை பார்த்து எல்லாம் செய்தால் கூட, ஆனால் அவங்களுக்கு என்ன இல்லை, பசங்களுக்கோ பெண்களுக்கோ பையன்களுக்கோ சரி நன்றி கிடையாது. நன்றியில் எதுவுமே கிடையாது, சுத்தமாக கிடையாது. 100ல் ஒருத்தர் 1000ல் ஒருத்தருக்கு தான் சில பிள்ளைங்களுக்கு தாய் தகப்பன் மேலே கரிசனை அன்பு. அதுங்க செய்யுங்க, தாய் தகப்பனுக்கு சவராசனம் செய்யும், வீடு வாசல் அதுங்க ஏற்படுத்தி கொடுத்து, கார் கொடுத்து, வேலைக்காரங்களை வச்சு, ஃபாரின்ல இருந்தாலும் சரி வேலைக்காரங்களை வச்சு பேரண்ட்ஸை கண்ணு போல் பார்த்துக்குவாங்க. ஒரு குறைவும் இல்லாமல் கார் டிரைவர் போட்டு எங்கே போகணுமோ போங்கன்னு சொல்லி அந்த ஒரு சில பிள்ளைங்க தான் என்ன செய்யும், தாய் தகப்பனை கனம் பண்ணுங்க, வழி நடத்துவாங்க. அது ரொம்ப ரேர்னா 100ல் ஒருத்தர் 1000ல் ஒருத்தர் தான் அது. ஆனால் நார்மலாக என்ன பார்த்தீங்கன்னா, தாய் தகப்பனை கனம் பண்ணாத பிள்ளைகள் தான் இப்போ இருக்கிறாங்க. சொத்து இருக்குதா, அடிச்சு போடுங்க, நடுத்தரில் விட்டுட்டு போய் நேர்க்கிறாங்க. அவங்க பிச்சைக்கார போல் என்ன செய்கிறாங்க, தாய் தகப்ப அலைகிறாங்க. அவங்க கண்ணீர் கேட்கப்படுங்க, அவங்க கண்ணீர் ரொம்ப கேட்கும். அந்த என்ன செய்கிறாரு, என்ன சொல்கிறார், தூஷிக்கவே கூடாதுன்ற. தூஷித்தாலே காரில் தீபம் அணிந்து போயிடுமா. அப்போ தீபம்ன்றது அவங்களுடைய உயிர் சுவாசம், அதுதான். ஏன் அது அணிந்து போயிட்டு பிறகு என்ன பண்ணுறது, வாழ்க்கையே அணிந்து போயிட்ட பிறகு அப்புறம் எதுக்கு, அது எதுக்கு தாய் தகப்பனை தூஷிக்கணும். சில சும்மாவே தூஷிப்பாங்க. படிப்பு தந்தையா ஏழை தாய் தகப்பனாக இருப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, பசங்க நான் மற்ற பசங்களை பார்த்துட்டு, நீ படிக்க வச்சியா, அவங்க பாரு அவங்க படிக்க வச்சாங்க, வேலை வாங்கி கொடுக்குறாங்க, நல்ல கல்யாணம் பண்ணி வச்சாங்க, நல்ல சம்பளம் வாங்கி வைக்கிறாங்க, எல்லாம் கொடுக்குறாங்க, நீ கொடுத்தியா, எனக்கு வீடு வாசலுக்குதா, சொத்துக்குதா, ஒன்றுமே இல்லை, நீயே ஒரு பிச்சைக்காரன் கடன்காரன் அப்படின்னு சொல்லி தாய் தகப்பனை ஏன் என்னை பெற்றேன், எதுக்கு பெற்றேன், வேஸ்ட்டாக நான் பெக்க சொன்னேன்னா, இதெல்லாம் கேட்பாங்க பாருங்கள். அது இவ்வளோ பெரிய சாபம் தானே, நல்லதா அது, கெட்டது, பயங்கர கெட்டது. தாய் தகப்பனை ஏன் பெற்றா என்று கேட்கவே கூடாது. கண்களை பிடுங்கன்னு ஒருத்தர் சொல்லப்பட்டிருக்குது. அதனால் நம்ம என்ன செய்யணுமா, தாய் தகப்பனை கனம் பண்ணணுமா, அவங்க போற்றத்தில் போற்றணுமா, கீழ்ப்படியணுமா, தயவாக இருக்கணுமா, அவங்களுக்கு இறக்கம் செய்யணுமா. முதியோர் வயதான போது அவங்க என்ன செய்யணுமா, பராமரிக்கணுமா. அவங்களுக்கு தாய் தகப்பனை அசிட்ட பண்ணக்கூடாதான். முதிர் வயதில் என்ன செய்யக்கூடாதான், தாய் தகப்பன் பேச்சை அசிட்ட பண்ணக்கூடாதான். தாயின் பேச்சை அசிட்ட பண்ணக்கூடாது. தந்தை அறிவுரையை என்ன செய்யக்கூடாது, அசிட்ட பண்ணக்கூடாது, அப்படி சொல்லப்பட்டிருக்குது பாருங்கள். அதே மாதிரி பாருங்கள், மனுஷனுடைய ஆவி கத்த தந்த தீபம் பார்த்தீங்களா. இப்போது இந்த தீபம் தான் அங்கே அணைஞ்சு போகுதுன்ற. தன் தகப்பனையும் தன் தாயையும் தூஷிக்கொண்ட தீபம் காரில் அணைந்து போகும். அதை தான் இவர் சொல்கிறார் இங்கே. அதே தான் தீபம்னா என்னதுன்னு, மனுஷனுடைய ஆவி கத்த தந்த தீபமாக இருக்கிறது. அது உள்ளத்தில் உள்ளவைகளெல்லாம் ஆராய்ந்து பார்க்கணும். பார்த்தீங்களா, உள்ளத்தில் இருக்கிறதெல்லாம் ஆராய்ந்து பார்க்கணும். அது மட்டும் இல்லை, காயத்தின் தழும்புகளும் உள்ளத்தில் உரைக்கும் அடிகளும் பொருளாதவனை அழுக்கற துடைக்குமா. வாலிபரின் அலங்காரம் அவர்கள் பராக்கிரமம், முதிர் வயதானவர்களின் மகிமை அவர்கள் நிறை. முதிர் வயதானவர்களின் மகிமை நிறையும் நரைச்ச முடியும். பாருங்கள், கர்த்தர் நம்மளுக்கு 2 கலர் கொடுத்துருக்காரு. முதல் வாலிபத்தில் பிளாக் கலர் முடி, முதிர் வயது ஆக ஆக வெள்ளை கலர் கொடுத்துருக்காரு. இது தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அங்கீகாரம்.
இல்லையா, ஒரு கிரீடம். அதான் சொல்லப்பட்டிருக்குது. வாலிபரின் அலங்காரம் அவர் பராக்கிரமம், முதிர் வயதானவர்களின் மகிமையா அவர்கள் நகை. அது மட்டும் இல்லைங்க, அது மட்டும் சொல்லலை, கடன் கொடுத்தவன் கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. பாருங்க, கடன் வாங்குறான் இல்லையா, இல்லாத கஷ்டத்துக்கு என்ன செய்கிறான், வாங்குறான். ஆனால் சிலர் தராமல் ஏமாற்றிட்டே இருப்பாங்க, ரொம்ப ஏமாற்றுவாங்க தராமையே. அவங்க என்ன கேட்க போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஏமாத்துறான்னு பார்ப்பாங்க. ஆனால் கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. அப்போ பாருங்கள், அடிமைன்னு ஆண்டவர் சொல்கிறார், நான் சொல்லலை. நீதிமொழிகள் 22:7 சொல்லப்பட்டிருக்குது. ஐஸ்வர்யவான் தரித்திரனை ஆளுகிறான், கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமைன்னு சொல்லப்பட்டிருக்குது. பாருங்கள் எவ்வளோ பெரிய ஒரு இது. அதனால் நம்ம ரொம்ப ஜாக்கிரதை, கடனே வாங்கக்கூடாது. கடன் வாங்கிட்டா அதை இம்மிடியட்டாக கொடுக்கறதுக்கு பிரயாசம் பண்ணணும், எப்படியா கொடுத்துடணும். ஏன்னா திடீர்னு ஆண்டவர் வராது வச்சுக்கோங்களேன், திருடனை போல் வருவேன்னு சொல்கிறாரு. திடீர்னு ஆண்டவர் வரும்போது நீ போக முடியாது பரலோகத்துக்கு. நீ அவ்வளோ நாளும் நீ ஜபம் பண்ணி வேதம் வாசித்து ஊழியம் செஞ்சு பாட்டு பாடியே நீ என்னென்ன ட்ராக்ஸ் கொடுத்து நீ என்ன கிராம ஊழியம் பண்ணாலும், நீ சபையை ஊழியம் பண்ணாலும், என்ன பண்ணாலும், நீ ஊழியக்காரனாக இருந்தாலும், ஒரு பாஸ்டராக இருந்தாலும், நீ கடன் வாங்கினா கடன் கொடுக்காமல் இருந்தினா ஆண்டவர் வரும்போது உன்னை கைவிட்டுட்டு போயிடுவார். நீ நரகத்துக்கு தான் போவ, எதையும் பார்க்க மாட்டார். ஏன்னா கடன் வாங்கின கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. நீ இங்கே உலகத்தில் அடிமையாக இருக்கிறியே, அப்புறம் எப்படி ஆண்டவர் உன்னை கூப்பிட்டு போவார்? அடிமை நீ அடிமையின் வாழ்க்கை வாழும்போதே எப்படி அடிமையை ஆண்டவர் கூப்பிட்டு போவார்? அடிமையை விடுதலையாக்கி தான் கூப்பிட்டு போவார். அப்போ என்ன செய்யணும்? அதுக்காக நீ விடுதலை ஆகணும்னா ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கணும். ஆண்டவரே, நான் கடன் வாங்கிட்டேன்ப்பா, என் கடனை அடைச்சி போடுங்க. எத்தனையோ லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான கடனை கூட ஆண்டவர் அடிச்சிருக்கிறார். அப்போ அந்தளவுக்கு நீ நம்ம என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, என் கடனெல்லாம் அடிச்சிடுங்கப்பா, கடன் அடிச்சு ஜீவிக்கணும்ப்பா. ஏழைக்கும் கடன் இருக்குது, பணக்காரனுக்கும் கடன் இருக்குது, ஐஸ்வர்யவானுக்கும் கடன் இருக்குது. இவனுக்கு சில்லறை கடன்னா அவனுக்கு ரூபாய் கடன், ஆயிரக்கணக்கில் கடன், அவனுக்கு லட்சக்கணக்கான கடன், ஐஸ்வர்யவானுக்கு கோடிக்கணக்கான கடன். நம்ம நாடே கடனில் தான் இருக்குது பாருங்க. சரியா? நாடு கடனில் இருக்குதுன்னா நாடு பரலோகம் போகாது. நம்ம தான் தேவனுடைய பிள்ளைங்களுக்கு தான் இதை பற்றி பேசுகிறது இல்லையா? நாட்டை பற்றியோ நாட்டில் உள்ள ஜனங்களை பற்றியோ பேசலை, தேவனுடைய பிள்ளைகளை பற்றி தான் பேசுகிறது. தேவனுடைய பிள்ளைகளை குறித்து தான் நம்ம பேசுகிறோம். சரியா? நம்ம கடன் வாங்கக்கூடாது, கடன் கொடுக்கணும். அனைவருக்கும் கடன் கொடுக்கணும், கடன் கொடுத்துனே இருக்கணும். கடனை கொடுக்க ஆண்டவர் நம்மளே என்ன பண்ண ஆசீர்வதிப்பார். நம்ம கடன் கொடுக்கிறவர்களாக ஜீவிக்கணும், மற்றவங்களை ஏமாற்றக்கூடாது. ஏமாத்துற எண்ணமே நமக்கு வரக்கூடாது. அது வந்தாலே நம்ம தீட்டுப்பட்டு போயிட்டுன்னு அர்த்தம், தீமைன்னு அர்த்தம், இன்னும் பாவன வாசல்படியில் படுத்துருக்குதுன்னு அர்த்தம். எந்த காரணமாக இருந்தாலும் எப்படின்னாலும் நம்ம கடனை என்ன செய்யணும்? அடைச்சிடணும். கடனை அடைக்க தான் பார்க்கணும். எப்படியாவது நம்ம சாப்பிட்லையோ, நம்ம உடுத்துலையோ நம்ம என்ன செய்யணும்? உடனே கடனை அடைக்க பார்க்கணும். நானாக இருந்தால் கூட சரி, எனக்கெல்லாம் கடன் வாங்கிட்டு தூக்கம் வராது. கடன் வாங்க மாட்டேன், முடிஞ்ச அளவுக்கு கடன் வாங்க மாட்டேன். சப்போஸ் அப்படி வாங்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், சும்மா ஏதோ கை மாட்டா வாங்கிட்டு வச்சுங்க, ஒரு 500 1000 தூக்கம் வராது. நைட்டெல்லாம் எப்படா கொடுப்போம், நாளைக்கு கொடுப்போமா, எப்போ அடுத்த வாரம் கொடுப்போமா, எப்போ கொடுப்போம் அப்படின்னு கொடுப்போம். இதே நம்ம யோசித்து நம்ம அப்படியே மயக்கமே வந்துடும். எனக்கு கடன்னாலே அலர்ஜியாக இருக்கும், பயப்படணும். கடன் வாங்க நம்ம என்ன செய்யணும்? பயந்து நடுங்கணும். அதுதான் முக்கியம். சில இஷ்டம் போல் வாங்குவாங்க, அவங்க போட்டிக்கு இஷ்டமாக எங்கே வாங்க, அதை வாங்கி இதை வாங்க. என்னத்துக்கு வாங்குவாங்க? சும்மா ஒரு கடைக்கு பார்த்துக்கூட வாங்குவாங்க, நல்லா ஊதாரித்தனம் பண்ணுறதுக்கு வாங்குவாங்க, ஃபேஷியல் பண்ணுறதுக்கு வாங்குவாங்க, ட்ரெஸ் போடுறதுக்கு வாங்குவாங்க கடனை. நல்ல ஹை கிளாஸாக வாழணும், நம்ம ஹை சொசைட்டியில் நம்ம இருக்கணும், அந்த மாதிரி நினச்சிட்டு கடன் வாங்கினே இருப்பாங்க, கடனே கொடுக்க மாட்டாங்க. இப்படிப்பட்டவங்கள எங்கே போவாங்கன்னு நினைக்கிறீங்க? எங்கே போவாங்க? நரகத்துக்கு தான் போவாங்க. அவங்களுக்கெல்லாம் டிக்கெட்டே அதுதான், வேறு வழி கிடையாது. அதனால்
பாருங்கள் 22:7 சொல்லப்பட்டிருக்குது. கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. இவ்வளோ சீக்கிரம் கடன்லாம் அடைத்து ஆண்டுகிட்ட கேட்டு ஜெபிச்சு நம்ம என்ன செய்யணும்? கடன் எல்லாத்தையும் அடைச்சிடணும். 2, பொல்லாத மனுஷர் மேல் பொறாமை கொள்ளாதே, அவர்களோட இருக்கவும் விரும்பாது என்பது. பொல்லாத மனுஷர்னு வச்சுக்கோங்களேன், யாராவது ஒரு கெட்டவங்களாக இருப்பாங்க, பொல்லாதவங்களாக இருப்பாங்க. ஐயோ அவங்களாப்பா பொல்லாதவங்க மோசமானவங்கன்னு சொல்லுதான்னு வச்சுக்கோங்களேன். அவங்க கூட பொறாமைப்படக்கூடாதான், அவங்க மேலே பொறாமையும் படக்கூடாது, அவர்களோட இருக்கவும் கூடாதான். அவங்களோட இருக்கலாம், அவங்க பொல்லாதவங்க தான், திருத்திடலாம், அவங்களோட இருக்கலாம், நம்ம பேச்சு கேட்பாங்கன்னு நினைக்கக்கூடாது. அவங்களோட இருக்கவும் விரும்பவே கூடாதான், அவங்களோட இருக்கவே கூடாதான். பாருங்கள் எவ்வளோ ஆண்டவர் எவ்வளோ சிட்டாக சொல்கிறார். அந்த மாதிரி நம்ம இருப்போம், கர்த்தருக்காக பிழைப்போம், உழைப்போம், கர்த்தரோடு இசைந்து நடப்போம், கற்பனைகளை கை கொள்வோம், வசனங்களை கை கொள்வோம், வார்த்தைகளும் பிடித்து கொள்வோம். இதெல்லாம் நானாக சொல்லலை, எல்லா வேதத்திலும் தான் சொல்லியிருக்கேன். நானும் அதுபடி நடக்க எனக்கு கர்த்தர் கிருபை தரணும், உங்களுக்கும் கிருபை தரணும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை பாதுகாப்பாராக. ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் காட். காட் பிளஸ் யூ ஆல்.